தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முதலில் நாம் மாற வேண்டும். வேத வாக்கியம் 119 சங்கீதம் 105 வாசிக்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இது உலகமானது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதிலுள்ள மக்களும் வித்தியாசமான மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகில் என்றுமே மாறாதது மாற்றம் ஒன்று மட்டுமே என கூறுவார்கள். இந்த உலகம் மாற வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை மாய்த்தவர்கள் இந்த உலகில் ஏராளம். பொய்யான சத்தியம் மாற வேண்டும், மெய்யான சத்தியம் பரவ வேண்டும் என்று நினைத்து பல கொடிய வேதனைப்பட்டு மறித்தவர்கள் அநேகர் என்று உலகை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு செல்வார்கள் அதிகம். ஆனால் அவர்கள் முதலில் தங்களை மாற்ற மறந்து விடுவார்கள். இன்றைக்கு சமுதாயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி திருச்சபையிலே அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள். திருச்சபையிலே ஓய்வு நாளி பள்ளிகளிலே அநேக டிஸ்கஸும் நடத்துவார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது. ஒரு பெரிய செல்வந்தனுக்கு பயங்கரமான கண் நோய் வந்தது. ஒரு நாள் மருத்துவரிடம் சென்று, ஐயா, எனக்கு எதை பார்த்தாலும் சரியாக தெரியவில்லை என்று சொன்னாராம். உடனே அந்த மருத்துவர், நீ ஒரு மாதம் முழுவதும் பச்சை நிறத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், அப்போதுதான் உன் நோய் குணமாகும் என்று கூறினாராம். உடனே அந்த புத்திசாலி செல்வந்தன் வீட்டுக்கு வந்து தனது வீடு, சமையலறை, குளியலறை அனைத்திற்கும் பச்சை நிற வண்ணப்பூச்சி மை அடிக்க உத்தரவு போட்டான். உடனே அது நிறைவேற்றப்பட்டது. இப்போது அவன் கண்ணுக்கு அனைத்தும் பச்சையாகவே தெரிந்தது. வெளியே சொல்லாமல் வீட்டிலே இருந்தான். ஒரு நாள் மருத்துவர் அவரை சந்திக்க வந்தார். வீட்டை பார்த்து, இது என்ன என்றார். உடனே செல்வந்தன் நடந்து அனைத்தையும் கூறினான். மருத்துவர் விழுந்து சிரித்தார். செல்வந்தனை பார்த்து, மதிகேடனே, ஒரு சாதாரண பச்சை நிற கண்ணாடியை வாங்கி போட்டிருந்தால் அனைத்தும் பச்சையாகவே தெரிந்திருக்குமே என்றார். செல்வந்தன் தலை குனிந்தான். இன்றைக்கு அநேகர் தான் நம்முடைய திருச்சபையிலே அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாத அநேக காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கப்படாதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அழைவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி வேதவாக்கியம் சொல்கிறது. எனவே முதலாவது நாம் மாற வேண்டும். சொல்கிறவர்கள், பேசுகிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் மாற வேண்டும். இதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து வைப்போம், மற்றவர்களுக்கு இதை நாம் ஷேர் பண்ணுவோம். நிமித்தமாக ஆண்டவர் சமூகத்திலே நெருங்கி ஜீவிக்க துணை செய்வாராக. ஆமேன்.